அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு ஆஜரான அதிமுக பிரமுகரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பரிமளா. முழு விவரங்கள் என வழங்கலாம். ஹாசனி கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு விசாரணைக்கு இன்று அதிமுகவினுடைய பிரமுகர் ஆஜராகி இருக்கிறார். தனிப்படை போலீசார் தொடர் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு குறித்தான தனிப்படை போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு அதிமுக பிரமுகர் சங்கர் என்பவர் ஆஜராகி இருக்கிறார். கொடநாடு பகுதிக்கு அருகில் வசிப்பவரும் அடிக்கடி கொடநாடு பங்களாவுக்கு வந்து செல்பவர் என்ற அடிப்படையில் தான் இவருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று அதிமுக பிரமுகர் சங்கர் என்பவர் ஆஜராகி இருக்கிறார். தனிப்படை போலீசார் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணைக்கு அடிப்படையில் தான் பலருக்கு இன்றைய தினமானது சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதுவரை இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்டவரை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தக்கூடிய சூழலில் இன்று அதிமுக பிரமுகர் சங்கர் என்பவருக்கும் ஆஜராகி சம்மன் அனுப்பப்பட்டதன் மூலம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த முறை கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜரான போது தயார் செல்பு பதிமூல் செய்யப்பட்டது தொடர்பாக ஆய்வாளருக்கு தான் தெரியும் என்று விசாரணைக்கு அன்றைய தினம் ஆஜராகியிருந்த மகேஷ்குமார் பதிலளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அதாவது இன்றைய தினம் 27ஆம் தேதி கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜ் அவருக்கும் சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. சிபிசிஐடி வழக்கு விசாரணை துவங்கப்பட்டு முதல் முறையாக இவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது ஒரு முக்கிய நகர்வாகத்தான் பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பல பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினமான அதிமுக பிரமுகர் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பரிமளா.